என்ன ஊர் தலைவர் விழுந்து வாரி அள்ளிட்டு வர்றாரு போல இருக்கு. காசு எவ்வளவு தெரிச்சு? என்ன மச்சான் எப்பவும் சில்லறையாவே யோசிக்கிற? இல்ல மச்சான், உன்னோட வசதிக்கும் உன்னோட லெவலுக்கும் கொஞ்சம் நோட்டா யோசிக்கலாம்ல. டேய், நீயே ஒரு ஓட்டாண்டி, ஒரு ஓட்ட வண்டியை வச்சுட்டு என் கார்ல வந்து இடிப்பியா? ஐயோ என்ன மச்சான், நான் போய் உன் கார்ல வந்து இடிக்க பாப்பனா? இந்த பாரு, இன்னொரு தடவை என்ன மச்சாங்கிச்சான்னு கூப்பிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மச்சான் சும்மா வாய் இருக்குன்றதுக்காக வாய்க்கு வந்தபடி பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நீ எப்ப மனுஷனா இருந்திருக்கிற? டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நக்கலா தெரியுதா? ஐயோ என்ன மச்சான், உன்னை எல்லாம் நான் நக்கல் அடிக்க முடியுமா? நீ எவ்வளோ பெரிய ஆளு. டேய், உண்மையிலே நீ என் ரேஞ்சு தெரியாம விளையாடிட்டு இருக்க. திட்டம் போட்டு என் ரைஸ் மில்ல சீல் வச்சேல்ல, அதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன்னு நினைக்காத. ஏண்டா, நான் பிறக்கும் போதே ரைஸ் மில்லோட பிறந்தேன். ஏய், கஷ்டப்பட்டு உழைச்சு போராடி சம்பாரிச்சது இந்த ஒரு மில்லு போனா என்ன, இன்னும் 10 மில்லு வாங்குவேன்டா. மச்சான் அப்படி நீ வாங்கினீனா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். ஆனா கவர்மெண்டோட புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்காம நீ ஒழுங்கா டாக்ஸ் எல்லாம் கட்டி எல்லாம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க, உன் ரைஸ் மில் கையை விட்டு போயிருக்குமா? டேய், இத்தனை வருஷம் இல்லாம இப்ப மட்டும் என் ரைஸ் மில் எப்படி கையை விட்டு போச்சு? எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். ஐயோ மச்சான், நீ மட்டும் ப்ராப்பரா எல்லாம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க, நான் இல்ல எவ்வளனாலையும் உன் ரைஸ் மில்ல ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. ஏய், சும்மா நடிக்காத. உன் நிலத்தை கோயிலுக்கு எழுதி வச்சுட்டேன்னு தானே? மச்சான் இந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம். திருட்டுத்தனமா ஏமாத்தி மொள்ள மாதிரித்தனம் பண்ணி என் சொத்தை எழுதி வச்சுட்டேன்னு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், சென்டென்ஸ் ஃபில்லப் ஆகும். ஆமா, அப்படித்தான் எழுதி வச்சேன். என் நிலத்துக்கு உன் நிலத்துக்கு ஜோடி போட்டுக்கலான்னு வான்னு கூப்பிட்டா, யானைக்கு முன்னால எலி நின்று பேசுவோம்னு வான்னு கூப்பிட்டா கோவம் வராது? அதான் சதக்குன்னு ஒரே மிதிச்சேன், சாணி வர்ற அளவுக்கு மிதிச்சேன். ஏண்டா, 1/2 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சு போட்டு உன் பொண்ணுக்கு பாதி சொத்தை எழுதி வைன்னு கேட்கலான்னு தானே பார்த்தேன். நான் முறைப்படி என் தங்கச்சிக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். அதே மாதிரி நீயும் உன் பொண்ணுக்கு முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதையெல்லாம் சட்டம் பார்த்துக்கும். மத்தபடி உன் ரைஸ் மில்லுக்கு சீல் வச்சதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், ரொம்ப நியாயமா பேசுற மாதிரி பேசாத. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. என்ன நல்ல மாதிரி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க தானே? ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அவ்வளவுதானே? என் மேல உனக்கு கோபம் இருக்கு, அதை என்கிட்ட நேரடியா காட்டு. என்ன பழி வாங்குறன்ற பேர்ல பூங்குடி தேவையில்லாம உள்ள எடுக்கிற பத்தியா, அது தப்பு. ஏய், யார் அடிக்கிறதுக்கு எந்த ஆயத்தை எடுக்கன்னு எனக்கு தெரியும். அறிவு கட்டத்தனமா பேசாத. அது உன் பொண்ணு. டேய், உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தா அதோட கஷ்டம் உனக்கு தெரியும்டா. மச்சான், ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு ஏங்கி இருக்கேன் தெரியுமா? அதனாலதான் பூங்குடி என் பொண்ணா நினைச்சு அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எங்க பொம்பளை பிள்ளையோட அருமை தெரிய போகுது? பொம்பளை பிள்ளை இல்லாதவனுங்க தான் இதெல்லாம் சொல்லுவானுங்க. பெத்து வளர்த்து பார்த்தா தான் தெரியும். உனக்கு எங்க தெரிய போகுது? இந்த பாரு, நீ தேவையில்லாம என்ன சீண்டி பார்த்துட்ட, அதுக்கு பதிலுக்கு பதில் திருப்பி கொடுக்காம விட மாட்டேன்டா. சரி மச்சான், நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்க. இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற? கண்டபடி திட்டணுமா, இல்ல கண்ட துண்டமா வெட்டி போடணுமா, இல்ல ஊருக்காரங்க முன்னால வச்சு அவமானப்படுத்தணுமா? என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ தாராளமா பண்ணிக்க. அப்படியெல்லாம் பண்ணிட்டா உன் கோவம் தணிஞ்சிடும்ல. ஏ, அப்படிலாம் சாதாரணமா விட்டுற மாட்டேன். நீ என் மில்ல பூட்டி சீல் வச்சுட்டு போனப்ப இந்த ஊர்க்காரங்க எல்லாம் என்ன பேசினாங்க தெரியுமா? அப்ப இங்க வலிச்சது ஒரு வழி, மரண வழி, ரண வழி. அத உனக்கு திரும்ப கொடுக்கணும்டா. ஐயோ, தெரியாதனமா சிவசாமி கிட்ட மோதிட்டமே, அதுக்காக இப்படி பழி வாங்குறேன்னு சொல்லி கதறி 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 அழுகிறடா. சரி மச்சான், நான் தான் உனக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டேன்ல. என்ன அடிக்கணுமா, இல்ல வெட்டணுமா, இல்ல ஊர்காரங்க முன்னால வச்சு அவமானப்படுத்துறமான்னு உன் ஆப்ஷனை நீயே எடுத்துக்கோ. ஏ, உனக்கு இங்க அடிச்சா வலிக்காது, அங்க அடிச்சா வலிக்கும்ல. உன் பையனோட கைய காலை எடுத்தா என் பையன் மேல மட்டும் கை பட்டுச்சு, உன்னை தூக்கிடுவேன். பாரு, நான் இப்பவும் சொல்றேன்,
உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயந்து போய் நான் உன்னை அடிபணிஞ்சு போல. என் தங்கச்சி உன் வீட்டில் வாழ்றான், அந்த பாசத்துக்காக அடிபணிஞ்சு போறேன். என் பையன் மேல ஒரு தூசு பட்டுச்சு, உன் உசுறு எடுத்துருவேன் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என் தங்கச்சி உன் கூட வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறான்? என் தங்கச்சி வீட்டுக்காரன்லாம் பாவம் பார்க்க மாட்டேன், சின்ன பின்னமா செதைச்சிருவேன். ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டே இந்த ஆட்டம் காட்டுற இல்ல, கார் வச்சிருக்க வேண்டாம். இவரு மறுபடியும் சொல்றேன், என் பையன் மேல மட்டும் கைய வச்ச ஒட்டு மொத்தமா சேர்ச்சிருவேன். ஏய் போடா போடா, உன் உசுறு எடுத்துருவேன் சொல்றேன். அப்படியா? போடா போடா. ஏன் என் மடியில வந்து உட்கார? சேச்சே, அது அவ்வளவு மரியாதையா இருக்காது அத்தை. என்ன ஆண்டி நீங்க எல்லாத்துக்கும் முறைக்கிறீங்க? அம்மா பவித்ரா, என்னப்பா? அந்த வேலைக்கார பொண்ணு ஆ. எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லுது. எது இல்லன்னு சொன்னாலா? ஆமா. போய் கூட்டிட்டு வாங்க அவள. கூட்டு வரேன். ஏண்டியம்மா, நீயும் உங்க அப்பனும் இதுக்கு முன்னால இந்த மாதிரி சாப்பாட்டையெல்லாம் கண்ணாலையாவது பாத்திருக்கீங்களா? இதுல உங்களுக்கு என்ன காண்டு? ஓசியில கிடைக்குதுங்கிறதுக்காக இப்படி வெட்டு வெட்டுன்னு வெட்டுறீங்களே, அது கொஞ்சமாவது உடம்புல ஒட்டுமா? யாரு ஓசி? நியாயமா பார்த்தா இது எல்லாமே எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சொந்தமாக போற சொத்து. அப்படின்னா நீங்க தான் ஓசி. என்ன ஆண்டி, உங்க அக்கா கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க. அவங்க கிட்ட நீங்க சொல்லி வைக்கலையா? நான் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். சட்டுன்னு கோவம் வந்து சடால்னு முடிவெடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. பாவம், நீங்க 2 பிள்ளைங்களை வச்சிருக்கீங்க, தெருவில் நின்னுடுவீங்க.